ரஜினியோட அடுத்த படத்தில் அவருக்கு ஜோடியாக அமலா பால் நடிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. நேற்று தனுஷ் வெளியிட்ட ஒரு பட அறிவிப்பு எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்துச்சு. சங்கரோட 2.0க்கு பிறகு ரஜினியை மறுபடியும் ரஞ்சித் இயக்குறாரு, அதை தனுஷ் உண்டர்பார் தயாரிக்குது அப்படிங்கிற செய்தி தான் அது. கபாலி படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் 2ஆம் பாகம் வரும் அப்படிங்கிறது போல முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ரஞ்சித் ரஜினி இணையும் அடுத்த படம் கபாலி 2ஆம் பாகம் இல்லை அப்படின்னே சொல்றாங்க. மேலும் அமலா பால் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கிருக்காங்க அப்படின்னும் கிசுகிசுக்கப்படுது. இதுக்கு முன்னால தனுஷோட தயாரிப்பு நிறுவனத்தின் கீழே 2 படங்கள்ல அமலா பால் நடிச்சிருக்காங்க. வேலையில்லா பட்டதாரி, அம்மா கணக்கு படங்களை தொடர்ந்து இந்த படத்திலையும் நடிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருந்து தான் ஆகணும். நான் இப்போ இங்கே வந்தது அண்ணனை பார்க்க தான். பாக்யராஜ் அண்ணா அவர் நம்ப மாட்டார். ஆனால் மக்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை திரைக்கதையாக வடித்து எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தி முதலீடு செய்தவர்களையும் வாழ வைத்தது அண்ணனுடைய காலம். வாழும்போது அவரை பற்றிலாம் தெரியாது. ஏன்னா இந்த விழாவில் அண்ணன் போன்றவர்கள் தான் பேசணும். ஒன்று மட்டும் சொல்ல முடியாதனால மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே இடம் இதோட முடிஞ்சு போயிடுது. மாற்றங்களை செய்ய முடியும், ஒன்றுமே இல்லை, செய்ய முடியாது, எதுவுமே கிடையாது. அது மாற்ற வேண்டியவங்க மாற்றணும், களையப்படணும். அதுக்கான மேடை இல்லை இது. ஏன்னா நான் உண்மையை பேசினா தாங்க மாட்டாங்க, அது வேண்டாம்.